முதல் கையெழுத்து டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு முதல் கையெழுத்து போதை ஒழிப்புன்னு சொன்னீங்க. முதல் கையெழுத்து டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு கையெழுத்து போடுங்க, டாஸ்மார்க் மூடுங்க. என் கழுத்துல விசில் சின்னத்தை போட்டுக்கிட்டு நான் பேசுறேன். மாற்றம் வேணும், அதனால இவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா சீமானுக்கு தான் போட்டுருக்கணும். இப்படி ஒரு ரிசல்ட்டை மக்களால் கொடுக்க முடிஞ்சது? இல்லை மக்கள் என்ன நினைச்சாங்க? யாரை கேட்டாலும் போடலைங்கிறாங்க. கேட்குறவங்களே எதுக்கே போட்டேன்னா நான் அதுக்கு தான் போட்டேன், அதுக்கு போடலையே, விசிலுக்கு போடலேங்கிறான். ஆனால் விசிலுக்கு போட்டு மேபி இருக்கலாம் மாற்றம். இவர் பின்னாடி இருந்த திரைக்கவர்ச்சி, விஜய் மேலே திரைக்கவர்ச்சி, நெகட்டிவாக இதெல்லாம் பேசணும், அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்டோம். பொண்டாட்டியோட வாழல திரிசாவோட வாழ்றாருமா. நேற்று திரிசா நேராக போயிட்டாங்கன்னா 2 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஒரு தொகுதியை வாபஸ் வாங்கிட்டு திரிசா என்ன ஜெயிக்க போகிறாங்க? அப்புறம் என்ன ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் அடிக்கிறது பெரிய விஷயமா? நான் ஏடிஎம்கேனா டிஎம்கே கழிவு ஊற்றுறது, நீ டிஎம்கே என்ன கழிவு ஊற்றுறது? ஸ்டாலின் அவர்களே இப்படின்னாருல முதலமைச்சர் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர். ஆக்சுவலாக இவரை விட்டாச்சு கணக்கில், விஜய கணக்கில் விட்டாச்சு. அதே மாதிரி டிஎம்கே ஃபுல்லாக வச்ச விமர்சனம் பூரா எடப்பாடி பழனிசாமி தான் வச்சாங்க. பாதஞ்சாங்கி பழனிசாமி காலில் விழுந்தாரு, காலில் விழுந்த போட்டோவை தூக்கிட்டு காமிச்சாங்களே ஒழிய விஜய் விட்டாச்சு. விஜயும் சேர்த்து அடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு வந்திருக்குமான கேள்வி. விஜய் ஜெயிப்பது உறுதியாக இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஏன்னா 73 வந்துட்டாங்கம்மா டிஎம்கே. ஆட்சிஎம்கே எவ்வளோமா இருக்கு? 83, 93, 103, இன்னொரு 40 சீட்டுமா. 40 சீட் சார், 40 தான்மா. அதில் அசால்ட்டாக ஒரு 2 தொகுதியில் அடிச்சு மேலே வந்துருமா. திமுக தீய சக்தி திரிசா தான் என் சித்தின்னு இறங்கினா வருது. 2யுமே கையில் எடுத்துட்டாருமா. திமுகவும் காலி பண்ணிட்டாரு, திரிசா மேடம் வாழ்த்து எதுவுமே இல்லையம்மா. ஆட்டோவில் சுற்றி நடந்தாங்க புத்தின்னு அடிச்சு 50 ரூபா அப்பாயின்மெண்ட் ஆடுறேன். அம்மா டி நகர்லாம் எப்பேற்பட்ட தொகுதி. சத்யாண்ணன் ஏடிஎம்கில் சத்யாண்ணன் தொகுதிமா. போன வாட்டி ஜஸ்ட் மிஸ். இந்த வாட்டி ஜெயன்பழனுடைய பையன் நிற்கிறாரு. நினைச்சு பாருங்க, கருணாநிதி தம்பி பையன் நிற்கிறாரு. என்ன கதையா? ஒன்று வாஸ் அவுட்டு. மந்திரி தொகுதியெல்லாம் வாஸ் அவுட்டு. மெட்ராஸ் 2 பேர் தான். நம்ம துணை முதல்வர் ஒன்று ஷேர் பாபு 2 பேர். ஜெயக்குமாரனுக்கு டெபாசிட்டே இல்லை. யார்? நம்ம முடிச்சுட அமன்னன், நம்ம பாக்ஸருக்கு டெபாசிட்டே இல்லை. இப்போ என்ன நினைச்சது, என்ன நடந்தது? மெட்ராஸ் மக்கள் எப்படி ஓட்டு போட்டுச்சு? வெஸ்ட் மாம்பலத்துல எல்லாம் வந்து பிஜேபி கூட்டு வச்சாங்கல்ல. வெஸ்ட் மாம்பலம் ஃபுல்லா ஐயர் இருக்காங்க. நான் டி நகர் அவன் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? பிஜேபி ஒண்ணு தட்டு தவறி ஊட்டியில எல்லார் கோட்டையும் உடைக்கப்பட்டிருக்கு. ஆமாம்மா, உடைச்சுட்டாங்கம்மா. குளத்தூர் கோட்டையே உடைச்சிட்டாங்களே. என்னம்மா? ஆமாம்மா, உடைச்சிட்டாங்கம்மா. வேற என்னமா சொல்றது? அப்போ நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் நண்பா, நம்பி, தோழா, தோழி. என்ன சார் உங்களுடைய வணக்கமே வித்தியாசமா இருக்கே? வேற என்ன பண்றது, வச்சுதானே ஆகணும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாங்கிறீங்களா? பச்சோந்தி கிடையாது, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வணக்கம். அவர் என்ன தப்பாங்க? நண்பா, நம்பி, தோழா, தோழினா என்ன தப்பான்னு கேக்குறேன். இல்ல சார். டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், டியர்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. சுவாமி விவேகானந்தரே போய் சிக்காகோல தான் சொன்னாரு, எல்லாரும் டியர்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் போது இவர் மட்டும் டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னாரு. அவர் உட்கார்ந்து ஒரு உரைய நாட்களா கேட்கலையா மக்கள்? நானும் டியர்ஸ் நண்பா, நம்பி, தோழா, தோழி, எல்லாரையும் அக்கமாமா, மாமாத்த, எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் சார். தமிழ்நாட்டையே இந்தியாவே புரட்டி போட்ட மாதிரியான ஒரு ரிசல்ட்டா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான வித்தியாச ஓட்டு இதுல வந்து ஜெயிச்சதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? வாழ்த்துறேன், விஜய் அவர்களுக்கு வாழ்த்துறேன். நல்லா ஆட்சி பண்ணுங்க, நல்லா மினிஸ்ட்ரி எல்லாம் நல்லா போடுங்க. இவ்வளவு நாள் உங்கள் பேர் தற்குறியாக இருந்தது, இன்னும் தமிழக முதல்வராக போகிறீர்கள். இன்னும் ஆகலை, 10 பேர் எம்எல்ஏ வேணும். சரி, எப்படி இருந்தாலும் ஆயிடுவீங்க. நல்லது செய்யுங்க. முதல் கையெழுத்து டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு முதல் கையெழுத்து போதை ஒழிப்புன்னு சொன்னீங்க. முதல் கையெழுத்து டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு கையெழுத்து போடுங்க, டாஸ்மார்க் மூடுங்க. என் கழுத்துல விசில் சின்னத்தை போட்டுக்கிட்டு நான் பேசுறேன். அந்த மாதிரி கழுத்துல விசில மாட்டிட்டு இல்லை ஊதிட்டு கூட பேசுவேன். ஒன்று சொல்லிட்டு வணக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஊதுவேன். ஏன்னா டாஸ்மார்க் ஒழிங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுடைய நலத்திட்டங்கள் 2500 rupees அதை சொல்லுங்கள், அதை கொடுங்க. தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுங்க. ஒரு 6 months பார்ப்போம் உங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னா, அப்புறம் கிரிட்டிசிசம் பண்ணுவோம். நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்மார்க் மூடுறது தானே போதை ஒழிப்புங்கிறது முதல் அத்தியாயம். அது முதல்ல கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும். ஒரு வரவேற்க தகுந்த ஒரு ரிசல்ட். நான் இதை கிரிட்டிசிசம் பண்ணுறதோ காமெடி பண்ணுறதோ இல்லை. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிறது என்னோட கெஸ்ஸிங். பட் தோத்துச்சேன், நான் ஒத்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது? நான் ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞர், நான் கணிச்சேன் தோத்து போடுவார். இவ்வளோ பேர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவருக்கு ஸ்டாம்ப் பேட் இருக்குது, இதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இவருக்கு ஜெயிச்சிட போகிறாரு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. பட் மக்களோட தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் வேற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏற்றுக்கணும் தானே. அதில் போய் என்ன வன்மத்தை என்ன கக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே. என்னோட முதல்வர் இப்போ பாரத பிரதமர் மோடிக்கு எனக்கு நிறைய கான்ட்ரவர்சி. பிஜேபி என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது.
ஆனால் என் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தானே, இந்திய நாட்டோட பிரதமர் இல்லை, என் நாட்டோட பிரதமர். சரி, என் நாட்டின் முதல்வர் தமிழக வெற்றி கழகர் விஜய், இதுல என்ன இருக்கு? தப்பு இல்லையே. சூப்பர் சார். அப்ப எதிர்க்கட்சியா நம்ம 6 மாசம் கழிச்சு கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பொறுமையா என்னோட ஒரு 6 மாசம் அவரோட ஒரு நடவடிக்கையை நம்ம உற்று வாட்ச் பண்ணுவோம், அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். முதல்ல மற்ற 2 திராவிட கட்சிகளும் ஏன் இவ்வளோ வாஷ் அவுட் ஆனிச்சுங்கிறத யோசிக்கணும். அது டிஎம்கேவோட எதிர்கட்சிக்கு வந்துட்டாங்க, ஏடிஎம்கே எப்படி வாஷ் அவுட் ஆச்சு, இதெல்லாம் அவங்க தன்னாய்வு பண்ணணும். இதை பொறுத்தவரை விஜய் எந்த ஆய்வும் பண்ண வேண்டாம். ஏன் கமலஹாசன் நின்னார்லம்மா, கமலஹாசன் ஜெயிக்கலையம்மா. கோயம்புத்தூர்ல பார்டர்லும் தோத்து போயிட்டார், சிரஞ்சீவி தோத்து போயிட்டார், சிவாஜி கணேசன் தோத்து போயிட்டார், டி ராஜன் தோத்து போயிட்டார். தேவாங்க சினிமா களத்தில் நான் எம்ஜிஆர் கூட இந்த காம்படிஷனில் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா அவர் டிஎம்கேயோட எம்எல்ஏ, ஆல்ரெடி அரசியல் அனுபவம் இருந்தது. எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன் பிளைண்டா சினிமா நட்சத்திரம்ங்கிற ஒரு மூஞ்சி, ₹1 பணம் கொடுக்கல அவங்க எங்கேயும். எங்கள் 2-3 தொகுதி தான் கொடுத்தாங்க போல இருக்கு. பட் அதனாலலாம் ஜெயிச்சாங்கலாம் சொல்ல மாட்டேன். மற்ற அரசியல்வாதி மாதிரி இங்கிட்டு தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் குத்துன்னு நான் சொல்ல விரும்பலை. அவங்க பணம்லாம் கொடுக்கல, பியூராக தான் நின்னாங்க. பட் மாற்றம் வேணும், அதனால இவங்களை ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா சீமானுக்கு தான் போட்டிருக்கணும். பாவம் அந்த மனுஷன் ஒரு தொகுதியில் தான் 10,000க்கு மேலே கிராஸ் ஆகிருக்கு போல இருக்கு ஓட்டு சதவீதத்தில். 2000, 1800 என்னம்மா மக்கள். அவரு கொள்கையோட தான் நம்ம கத்துனாரு, அவருக்கு ஓட்டு போட்டிருக்கணும்ல. பாவம் அவர் நொந்து போயிருப்பார் இந்த விஷயத்துல, ரொம்ப நம்பினாரு அவரு. 36 லட்சம் வாக்கு வாங்கி 8% வாக்கு வாங்கினாங்க, இப்போ 3.5 இழிக்கிறாங்களா? 3.5லேருந்து 4க்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு பின்னுது. பரிதாபம் அது, அதோ பரிதாபம். எப்படி இப்படி ஒரு ரிசல்ட்டை மக்களால் கொடுக்க முடிஞ்சது? இல்லை மக்கள் என்ன நினைச்சாங்க? யாரை கேட்டாலும் போடலைங்கிறாங்கம்மா. இப்போ கேட்குறோம்லையோ எதுக்கே போட்டேன்னா, நான் அதுக்கு தான் போட்டேன், அதுக்கு போடலையே, விசிலுக்கு போடலையேங்கிறான். ஆனால் விசிலுக்கு போட்டிருக்கேன், போடாமல் இப்படி வந்துருக்கு ஓட்டு. மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு உள்ளுக்குள்ள நினைச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம் மாற்றம். இவர் பின்னாடி இந்த திரைக்கவர்ச்சி, விஜய் மேல திரைக்கவர்ச்சி, நெகட்டிவா இதெல்லாம் பேசணும், அதெல்லாம் பாசிட்டிவ் ஆயிட்டுமா. ஸ்டாம்பேட நெகட்டிவ் ஆக்கணும், அதை ஏற்றுக்க முடியாது நம்மளால. அது பாசிட்டிவ் ஆயிட்டு பொண்டாட்டியோட வாழல, திரிசாவோட வாழ்றாருன்னு. நேற்று திரிசா நேரம் போயிட்டாங்களே, 2 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஒரு தொகுதியை வாபஸ் வாங்கிட்டு திரிசா என்ன ஜெயிக்க போறாங்க? அப்புறம் என்ன ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் நிற்கிறது பெரிய விஷயமா என்ன? அவங்க நிக்க போறாங்கன்னு என்ன அறிக்கை விடலையே. இப்ப நின்னாதான் இப்ப என்ன தப்புன்னு நான் கேட்கறேன். நின்று போட்டுமே, நீங்களே ஒரு பெண் தானே, பெண் தானே, நான் சாப்பிட்டேன், நான் கொஞ்சம் ரெக்கடான ஆளுங்கிற மாதிரி நின்றுட்டு போங்களேன். இப்ப என்ன டெமோக்ரஸி நாடுமா இது? செருப்பு தைக்கிறோட மகன் வந்து ஆப்ரகாம் ஜனாதிபதி இல்லைங்க, ஆப்ரகாம் லிங்கன் ஜனாதிபதியா வரலாம். மக்களால், மக்களுக்காக, மக்களாலே ஆளப்படும் ஆட்சி மக்களாட்சி, டெமோக்ரஸி. டீ வித்துக்கிட்டு இருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிரதமர் மோடி ஆகலையா? டீ கடை வச்சிருந்த ஒரு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகவில்லையா? கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு படம் நடிக்க வந்த ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலையா? ஆயிட்டு போட்டுமே, பின்ன கேட்டு போச்சு. சரி, அவங்க ஆகுறாங்களா இல்லையா அது அடுத்த கதை. சரி, நம்ம அதுக்கு வந்துடலாம். இப்போ நீங்க சொன்னீங்க மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னா சீமான் அவர்கள் தான் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு. அப்ப மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மாற்றமே நினைக்கல. மாற்றம் நினைச்சதா ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கணும். டிஎம்கே மாற்றம் எல்லாம் சொல்றோம், ஆன்டி இயக்கம் டிஎம்கே மேல இருக்குன்னு. பொதுவாக ரூலிங் பார்ட்டினா பிரச்சனைகள் இருக்கதாமா செய்யும். ஆனா மக்கள் ஓவரால் கூட்டி கழிச்சுட்டாங்கம்மா. ஏடிஎம்கே மேல ஸ்டெர்லைட் இஷ்யூ, கொடநாடு இஷ்யூ, ஜெயலலிதாவோட மரணம், ஆறுமுகசாமி ஆணையம், அருணா ஜெகதீஷ் ஆணையம், சாத்தாங்குளம், இது எல்லாமே ரோல் ஆயிட்டுமா. ஆக்சுவலா என்ன நடந்து போச்சுன்னா, நீங்க இப்ப நம்ம 2 பேரும் தான் ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நான் தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த ஒரு கேமராமேன் செல் நோண்டிட்டு இருக்காரு, அவரை கவனிக்கல. அங்க ஒரு கேமராமேன் ப்ராக் பார்த்துட்டு இருக்காரு, அவரை மறந்துட்டோம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு, இவரை மறந்துட்டோம். அது மாதிரி தான் விஜயை விட்டுட்டோம். நான் ஏடிஎம்கேனா நீ டிஎம்கே கழுவி ஊத்துறது, நீ டிஎம்கேனா என்ன கழுவி ஊத்துறது. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னாருல முதலமைச்சர் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர். ஆக்சுவலாக இவரை விட்டாச்சு கணக்கில், விஜய கணக்கில் விட்டாச்சு. அதே மாதிரி டிஎம்கே ஃபுல்லாக வச்ச விமர்சனம் பூரா எடப்பாடி பழனிசாமி மேலே தான் வச்சாங்க. பாதஞ்சாங்கி பழனிசாமி காலில் விழுந்தாரு, காலில் விழுந்த போட்டோவை தூக்கிட்டு காமிச்சாங்களே ஒழிய விஜய் விட்டாச்சு. விஜயும் சேர்த்து அடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு வந்திருக்குமான கேள்விக்குறி. விஜய் ஜெயிப்பது உறுதியாக இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஏன்னா 73 வந்துட்டாங்கம்மா டிஎம்கே. இந்த ஆட்சிஎம்கே எவ்வளோமா இருக்கு? 83, 93, 103, இன்னொரு 40 சீட்டுமா. 40 சீட் சார், 40 தான்மா. அதில் அசால்ட்டா ஒரு 2 தொகுதியில் அடிச்சு மேலே வந்துருமா. ஆனால் முடியலையே, ஏடிஎம்கே 3வது தள்ளப்படுது பாருங்க. அப்போ சுத்தமாக நம்ம இந்த டெமோக்ரஸியில் வந்து ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஜனநாயகம். ஜனநாயகம் அவர் நடித்த படம் தான். எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் அவர் இருக்காரு தெரியுமா? அவ்வளவு பிரச்சனையிலயும் அவர் எல்லாத்தையும் தாங்கி வந்திருக்காருங்கிறதா இப்ப பெரிய ஒரு பேச்சு பொருளா இருக்கு. அவ்வளோ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ வந்துட்டு திமுக அவர்களை எதிர்க்கல, மேபி எதிர்த்திருந்தா ஓட்டு கம்மியா. ஆனா வெளிப்படையா இங்க இருந்து ஒரு மக்களா, ஒரு அடிப்படை மக்களா பார்க்கும்போது எல்லா கட்சிகளும் அவரை நேரடியா எதிர்க்கல, பட் இன்டைரக்டா எதிர்த்தாங்க. ஜனநாயகன் படம் மூலியமா இருக்கட்டும், இன்டைரக்ட்ல என்ன மாதிரி யூடியூப்ல பேசுறது வந்தாம எதிர்த்தாங்க. வேற மெயின்ல யாருமா எதிர்த்தா?
ஏடிஎம்கேல 6 மந்திரியே தோத்து விட்டாங்கம்மா. டைரக்டா எதிர்க்கல சார். பட் அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆக விடாம ரிலீஸ் ஆகுறது பிஜேபி. சென்சார் மத்திய தணிக்கை கூட, அதுக்கு மாநில சம்பந்தம் கிடையாது. ஆனா விஜய் ஒரே ஒரு நேரேஷன் கட்டினாருமா. அதிமுக ஒரு வரிசையிலே சேர்க்கல அவர். நான் கூட பிரதான எதிர்கட்சியா அப்படின்லாம் பேசி பார்த்தேன். வரிசையிலே சேர்க்கல. நீ கிடையவே கிடையாது ஆட்டத்துல. நான் ஒண்ணு திமுக தீய சக்தி, திருசாதாண்ட சித்தின்னு இறங்கினாரு பாருங்க, ரெண்டையுமே கையில் எடுத்துட்டாருமா. திமுகவையும் காலி பண்ணிட்டாரு. திரிசா மேடம் வாழ்த்துறது, திரிசாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. அது அவருடைய பர்சனல், நம்ம அதுக்கு போக வேண்டாம். திரிசாவுக்கு பிறந்த நாள்னு சொன்னேன். நீ அவரு ஏன் சார் இப்ப த்ரிஷா வராங்க? அவங்க போயிட்டாங்களே வீட்டுக்கு, போனா பேசதான் செய்வோம். அது நிறைய பேர் போனாங்க அப்படி பார்த்தா வீட்டுக்கு. மகிழ்ச்சி சொல்லுங்க, மகிழ்ச்சி. சரி, இப்போ நம்ம பர்சனல் பத்தி பேசணும் அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்கும். அதெல்லாம் யாரும் கவலைப்படல. இன்ஃபேக்ட் எடப்பாடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல வெளிப்படையா உதயநிதி அவர்களை பத்தி ஒன்னு சொன்னாரு. எடப்பாடி அவர் சும்மா வயசு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு சார். வளர்றது தானே, ஏதாவது அறப்போதில் ஏதாவது கிளறி புலர்றது தானே வந்து. அப்ப அது சும்மாங்கிறீங்களா? மாத்திரை போடுவாங்கம்மா நைட்ல, பிபிக்கு சுகருக்கு எல்லாத்துக்கும் மாத்திரை போட்டு அது ஒரு ஹேங் ஓவர் ஆயிடும். ஸ்டாலின் அவர்கள் மாத்திரை போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க தாம்மா. வயசு என்னமாவது எல்லாம் உன்ன மாதிரி 15 வயசு பிள்ளைல 5 வயசா? வயசு கம்மியா சொன்னா மகிழ்ச்சியா இருப்பீல கொஞ்ச நேரம். சரி, அதனால எல்லாம் வயசான டிக்கெட்டு தானேங்க. அதனால இந்த வெற்றி என்பது உண்மையிலே நான் அன்பிரடிக்டபிள்னு சொல்றேன். நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் வந்துட்டு விஜய் வந்து வாஷ் அவுட் ஆவாருங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய கருத்து கணிப்பா இருந்துச்சு. அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அப்ப நம்ம நினைக்கிறத விட வேற ஒண்ணு செயல்படுது. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல, மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ். மனிதன் ஒன்று நினைக்கிறான், மனிதன் நினைக்க கடவுள் முடிக்கிறான்னு முடிச்சுட்டாங்க. இனிமே போய் நான் தற்கொலை தராவட்டுக்குறி எது சொல்லி வேலைக்கு ஆகாது. அதான் ஜெயிச்சுட்டாரு. ஆட்சியே அமைக்க முடியல. கவர்னர் ஆட்சி போனாலுமே 100 சில்லறை ஓட்டு அவர் தரம் அடிச்சிருக்காரு. 110 சீட்டு அடிச்சுட்டாருலம்மா. அப்ப நம்ம எப்படி அவரை கிண்டல் பண்ண முடியும்? அப்படியே அந்த பைபிள் பூரா ஓட்டு போட்டுருக்குமா, ஒண்ணு விடாது போட்டிருக்கு. விஜய் கேட்டார்ல, கிண்டர் ஜாய் வேணும்னு அடம் பிடிப்பீங்க இல்லையா, வீட்டுல சைக்கிள் வேணும்னு அடம் பிடிப்பீங்க இல்லையா, விஜய் மாமா படம் பார்க்க போகணும்னு அடம் பிடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அடம் பிடிச்சு பயமுறுத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க. தந்திரம், பயங்கரமான தந்திரம், பஞ்ச தந்திரம், பஞ்ச தந்திரம்னு பஞ்சமூர்த்திகள் தரமா இருந்தாங்க. விஜய், ஆதவர்ஜினா, புசி அண்ணன், நிர்மல்குமார், மதியழகன், 5 பேர் தானே தெரியும் எல்லாருக்கும். ஆனா நின்ன தொகுதி பூரா ஜெயிச்சுட்டாங்கம்மா. நான் கூட இவங்கள்ட்ட சொன்னப்பா, இவங்க எங்க என்ன வாழ விடுறாங்க, என்னட்ட இருக்க ஆளு வரலாம், ஒரு லெட்டர் பேட் ஒண்ணு அடிங்கப்பா, சீரியஸா சொன்னேன். ஒரு கட்சி தமிழ் வேந்தன் முன்னேற்ற கழகம் வச்சுக்கங்களேன், இப்போ உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு, வச்சு ஒரு லெட்டர் பேட் அடிச்சு கொண்டு போய் தாவேக்க. ஏன்னா யாருமே கூட்டணி, முஸ்தபா ஜெயிச்சுட்டாருயா. ஐயோ, என்னோட அவர் போய் மதுரையில ஜெயிச்சாரு, பிடிஆர் தோக்குறாரு. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, இந்த தேர்தல் வந்து எம்எல்ஏனால யாரும் ஜெயிக்கல, அந்த சின்ன விஜய் அவர்கள்னாலதான் இவ்வளவும் ஜெயிச்சிருக்காங்க. பிகிலும் விஜய் தாம ஜெயிச்சது. நம்ம ஒரு லெட்டர் பேட் அடிச்சு கொடுத்துருக்கலாம்யா, எனக்கு ஒரு தொகுதி கொடுத்துருப்பாங்க. எல்லா தொகுதியிலும் 20,000 மேல வாக்கு வாங்கியிருக்காங்க. தோல்வி அடைஞ்ச தொகுதியில 20-25,000 வாக்கு விட்டுதான் ஜெயிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு இத்தனைக்கு யாரு பிரச்சாரம் பண்ண, புசியரனுக்கு ஆட்டோ கூட சுத்தி கிடந்தீங்க. மத்தவங்களாம் பிரம்மாண்ட பிரச்சார வண்டி கீழே இருந்து புலவர் வச்சு அடிச்சாங்க, மேல நிறைய செலவு பண்ணி. எதுவுமே இல்லையம்மா, ஆட்டோல சுத்தி கிடந்தாங்க. புஸ்தின்னு அடிச்சு 50 ரூபா அப்பாயின்மெண்ட் ஆடுற. ஏமா, டி நகர்லாம் எப்பேற்பட்ட தொகுதி, சத்யா அண்ணன் ஏடிஎம்கேல சத்யா அண்ணன் தொகுதிமா. போன வாட்டி ஜஸ்ட் மிஸ், இந்த வாட்டி ஜெயன்பழனுடைய பையன் நிக்கிறாரு. நினைச்சு பாருங்க, கருணாநிதி அண்ணன் தம்பி பையன் நிக்கிறாரு. என்ன கதையா? போல வாஸ் அவுட்டு. மந்திரி தொகுதியெல்லாம் வாஸ் அவுட்டு. ஏமா, மெட்ராஸ் 2 பேர் தான், நம்ம துணை முதல்வர் ஒண்ணு, சேகர் பாபு 2 பேர். ஜெயக்குமாரனுக்கு டெபாசிட்டே இல்ல. யாரு? நம்ம முடிசூட அமன்னன், நம்ம பாக்ஸருக்கு டெபாசிட்டே இல்ல. அப்ப என்ன நினைச்சது, என்ன நடந்தது? மெட்ராஸ் மக்கள் எப்படி ஓட்டு போட்டுச்சு? வெஸ்ட் மாம்பலத்துல எல்லாம் வந்து பிஜேபி கூட்டணி வச்சாங்கல்ல, அப்ப வெஸ்ட் மாம்பலம் ஃபுல்லா ஐயர் இருக்காங்க, நாங்க டி நகர் தொகுதி. அப்ப ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? பிஜேபி ஒண்ணு தட்டு தவறி ஊட்டியில தட்டுமாறி ஒண்ணு தொகுதி ஜெயிச்சிட்டுமா. 27 சீட்டு கொடுத்தாங்கம்மா. 27 தோக்குற சீட்டு தான் கொடுத்தாங்க. ஜி.கே. வாசன் காணோம், எப்ப வெல்லவே எல்லாம் கொடுத்த சீட்டு பூரா ஏடிஎம்கே வந்து அதாவது ஆக்சுவலா எடப்பாடி என்ன நினைச்சது என்னன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்து நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும்னு நினைச்சாரு. அதோட தான் பிஜேபிக்கு எல்லாம் கழிச்சு கட்டின சீட்டை கொடுத்தது. ஒழிஞ்சு போகணும். தள்ளியில போய் ஜெயிக்க முடியுமாமா? தள்ளி ராமச்சந்திர கோட்டைம்மா, சிபிஐ கோட்டை இல்லையா, அது கம்யூனிஸ்ட் கோட்டை, அதுல கொண்டு சீட்டு கொடுத்தாங்க. எல்லார் கோட்டையும் உடைக்கப்பட்டிருக்கு. ஆமாம்மா, உடைச்சிட்டாங்கம்மா. குளத்தூர் கோட்டையே உடைச்சிட்டாங்களே. என்னம்மா? ஆமாம்மா, உடைச்சிட்டாங்கம்மா. வேற என்னமா சொல்றது? அப்போ எம்எல்ஏ இல்லாம ஒரு சின்னத்தை பார்த்து ஒரு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அப்ப அந்த எம்எல்ஏ அந்த அளவுக்கு பண்ணலன்னா மேபி மக்களுக்கு அந்த அதிருப்தி வந்திருக்காங்க இல்லையா? ஏமா, 6 மாசத்துல அதிருப்தி வந்துருமா?
இங்க ஒன்றும் ஆட்சி ஸ்ட்ராங்கா நடத்தலாம் சொல்றீங்களா? தாங்க சொல்றோம், நடத்த வர முடியாதுமா இங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன இப்ப காரணம்? நடத்த முடியாதுல, டாஸ்மார்க்க மூட மூடிட்டு வரா. சரி. முதல்ல பூட்டு போடணும். அடுத்தது பஸ், இலவச பஸ் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கொடுத்தாகணும், கையெழுத்து போட்டு தான் ஆகணும். மந்த்லி 2500 கொடுத்தாகணும் எல்லா குடும்ப தலைவிக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் பண்றாங்கன்னு பார்ப்போம். அறிவிப்புன்னு கொடுத்தது தானேம்மா, இது ஒன்றும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஸ்டடி பண்ணணுமா? ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி விஜய் ஜெயிப்பாருன்னு விஜய்க்கே தெரியாது. ஏன்னா பரீட்சை எழுதுனது நான் தானே. நான் மச்சான் எத்தனை மார்க்கா வரும்? ஃபர்ஸ்ட் மார்க்கு தான். எதுக்கு அந்த லீவு நாள் வரைக்கும் வீட்டில் திட்டு வாங்கிக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? மம்மி ஃபர்ஸ்ட் மார்க் தான், நீ கவலைப்பட, சோறு கறி 2 எக்ஸ்ட்ரா வை. உள்ள பாவம் கஷ்டப்பட்டு படிச்சுல 2 கறி எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. ரிசல்ட் வர எனக்கு தெரியுது டப்பா டான்ஸ் ஆடுறது நமக்கு. அதனால வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம்ல. அப்படிதான் அவரும் நினைச்சாரு. விஜயே இந்த முதலமைச்சர் பதவி விரும்பினாரோ என்னவோ தெரியல, கலக்கிட்டாப்லம்மா. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைம்மா. இன்னொன்று மனம், அது ஏன் தம்பி கேட்குறீங்க? மனம்லாம் ரணமா இருக்குன்னு உண்மையிலேயே சொல்கிறேன். ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். நான் ஒன்றும் அதில் வன்மம்லாம் கிடையாது. விஜய் அவர்களே, உங்களை பிடிக்குதோ பிடிக்கல, இனிமேல் உங்களை பிடிச்சி தான் ஆகணும். நீங்கள் ஆட்சி நடத்துங்க. நீங்கள் ஆட்சியில் செய்கிற குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம். கண்டிப்பாக. நீங்கள் மற்ற கட்சி செய்யாத நான் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க. இவங்களையெல்லாம் பிடிச்சி கொண்டு உள்ளே போடாதீங்க, ஜெயிலெல்லாம் போடாதீங்க. அதே வேலையாக திரிஞ்சு எவன்டா என்னடா பேசுகிறான், முதல்ல இவனோட தூக்குங்கடான்னு எங்களை தூக்காதீங்க. உங்களை நாங்கள் இண்டிகேட் பண்ணுறோம். இடிப்பாறை இல்லா ஏமாறமன்னு கெடுப்பாறை இல்லை கெடும் வள்ளுவன். உங்களை இடிச்சு சொல்லுவோம், இது தப்பு இது தப்புன்னு. தப்பு சரி பண்ணுங்க. ஒரு 6 மாதம் உங்களை 6 மாதம் வரையும் அரசியல் விமர்சனமே கிடையாது. 6 மாதம் கழிச்சு விமர்சிக்கிறது வேணும் தானே. கண்டிப்பா. உங்களை பத்தி குறையே சொல்லக்கூடாதுன்னு இல்ல அரசியல் இல்ல, கண்டிப்பா சொல்லலாம். எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஆளுங்கட்சி. ஆமா, எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா குறை வைக்கணும். சரியான போராட்டங்களை முன்னெடுக்கணும். அவங்க நல்லது செஞ்சா அதை பாராட்டணும். கண்டிப்பா. சரி, ஒரு திட்டம் நல்லது இன்னைக்கு நைட்டு கையெழுத்து போட சொல்லுவேன் டாஸ்மார்க். இன்னைக்கு முடியாது, இன்னும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. டாஸ்மார்க் முதல் கையெழுத்து என்றால் ஒரு 5000 பேரோட 5000 பேர் விஜய்க்கு ஆதரவா நான் விசில் ஊத சொல்றேன். என்னோட ஓட் பேங்க்னா இங்கே உள்ள ஓட்டு ஒரு 5000 பேர் நான் விஜய்க்கு ஆதரவா போட சொல்றேன். நான் 5000 பேர் நான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் போட்டோம், விஜய்க்கெல்லாம் போடல. சும்மா சொல்றதா? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபாலோயர்ஸ் குறிப்பிட்ட இடத்துக்கு போட்டோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. மனப்பூர்வமாக போட்டோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போட்டோம். ஆனால் நான் தோத்துட்டோம். இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சோன்னு நான் உனக்கு தான் போட்டேங்கிற கதையெல்லாம் இங்கே ஆகாது. ஓகேவா? நான் வெளிப்பட உண்மைக்கு உண்மையாக நிற்கிறவன். நான் என் மனசுக்கு பிடிச்ச கட்சிக்கு நான் போட்டேன். ஆனால் போயிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டீங்க. வாங்க. நல்லது செய்யுங்க. வாங்க, நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். நல்லது செஞ்சால் நல்லதுன்னு பாராட்டுவோம். மனப்பூர்வம் பாராட்டுவோம். ராத்திரி பகல் பாராட்டுவோம். கெட்டது செஞ்சாலும் பாராட்டுவோம். இவ்வளவு நாள் உங்க தற்குறி இந்த சில்லறத்தனத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு சீரியஸ் பொலிட்டிஷியனா நல்லது செய்யும். மக்களுக்கு நல்லது செய்யுமா? அதுதான் அரசு இருக்கு. அரசு எதுக்குமா இருக்கு? இந்த சில்லற பேச்செல்லாம் கேட்காதீங்க. யார் பேச்சும் கேட்காம என்னவோ ஆண்டவங்க உங்க ஊரை வச்சுட்டு உள்ள குதிச்சுட்டு ஒரு படத்துல ஜோதிகாவும் ரேவதியும் ஒரு குண்டான தேடி போவாங்க பாருங்க. அதுக்குள்ள ஏதோ வச்சாலும் பணமா மாறிடும். அந்த மாதிரி ஒரு குண்டா உங்கள்கிட்ட அலாவுதீன் அற்புத பூதம் ஒன்று கிடைச்சிட்டு உங்க கூட இருக்க நல்லவனை வச்சு ஆட்சி அமைச்சு நல்லது செய்யுங்க. மனப்பூர்வமா வரவேற்போம். இந்த லேடிஸ் மேட்டர் எல்லாம் ஈடுபடாதீங்க. கெட்ட பேர் இது உங்களுக்கு. அவங்களெல்லாம் துரத்தி விடுங்க. அம்மா புண்ணியவதி போய் வாம்மா, இந்த கொஞ்சம் ஆளை விடு, நல்லது செய்கிற மக்களுக்குன்னு செய்யுங்க. அப்போ மக்கள் எல்லாம் உங்களை வரவேற்பாங்கன்னு சொல்லவர். நீங்களே விமர்சனத்துக்கு ஈடு கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நேற்று வரைக்கும் கரெக்டாக போயிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு சொல்கிறேன், இது விஜய் ஒரு காதுக்கே போட்டோம். ஒரு சின்னதாக ஒரு ரேஷன் கடையில் எங்கள் வீட்டில் உள்ளவங்க போயிருக்காங்கம்மா. இதை விட வேற உதாரணம் சொல்ல முடியாது. நேற்று ரேஷன் கடைக்கு போகிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்கு, உங்கள் வீடு அங்கே தானே இருக்கு. இது கேட்டது யாரு? ரேஷன் கடையில் வேலை பார்த்தவர். சரி, 4 ஃபோட்டோ மாட்டுவேன் இந்த இடத்துல, விஜய் ஃபோட்டோவை தவேக்கா அப்படின்னு கத்த போட்டிருக்காரு. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ நேற்றே உங்களுடைய சுயரூபம் இப்படி இருந்தால் இப்படி இல்லை, அப்படி சத்தம் போடுறதுனால என்ன ஆகிட போகுது? நேற்று சட்டமன்றத்திலேயே கைட்டியாச்சு. தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஃபோட்டோ கைட்டியாச்சு. ஓகே, இவங்க ஃபோட்டோ வைக்கிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. அது என்ன அதிகாரிகளுக்கு வேலையாது தானே. ஜெயிச்சு முடியல எல்லாம் பனையூருக்கு படம் எடுத்துட்டாங்க. செத்து இருந்து தான் போங்கனப்பா, அங்காக்க போயிட்டாங்க. ஐஏஎஸ் எல்லாம் அங்கே, அதுதானே புரோட்டோக்காலு. அப்போ அப்படி உங்கள் மனநிலை இருந்தால் எப்படி? எங்கள் விஜய் அண்ணாவோட பேசினேன் பாத்தியாடா அப்படின்னு கேட்டால் அது அரசியல் இல்லை. அரசியலுங்கிறது ஒரு மாண்பு, அதை அவங்க கடைபிடிக்கணும்ல. கடைபிடிக்க விஜய் சொல்லணும் முதல்ல. மற்ற எதிர்கட்சிக்காரவங்கள்ட்ட இது மாதிரிலாம் தரக்குறைவாக பேசுறது, விமர்சிக்கிறதுலாம் கூடாது. அமைதியாக இருங்க, நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு. ஆட்சி அமைக்கலாமா? இன்னும் 10 எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணணும்.
10 எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணணும். மற்ற எந்த இடத்துலையும் ஹியூஜாக 10 எம்எல்ஏ இல்லை. மாம்பழம் பிஜேபியில் 1, மாம்பழத்தில் 1, 2, 3, விசிகாலாம் போக மாட்டாங்க. பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நான் ஒன்று தானே இருக்கு. பிஜேபி வரவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. ரைட்டு, அதெல்லாம் இப்போ கொள்கையா இதெல்லாம் இப்போ பார்க்க மாட்டாங்க. விஜயகாந்த் சொன்ன மாதிரி கொள்கையா இருக்கா கட்டிய கொள்கையா நாங்கல்ல, இப்போ அதெல்லாம் பார்க்கறது நேரம் இல்லைப்பா. யாரோ வாங்க இங்கே வந்து ஆட்சி அமைப்போம். ஆனால் தொங்கு சட்டமன்றம் ஆயிடுது. அவங்க சொல்றதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இல்லைனா அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இடைஞ்சயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு வருத்தம் என்னன்னா, சீமான் வேல்முருகன்லாம் உள்ள போல, உள்ள போய் கத்திரி அடைப்பாங்க இல்லைம்மா ஏதாவது. கரெக்ட். டாஸ்மார்க் மூடி கல்லுக்கடையை துறங்க, முதல் கோரிக்கை நான் வைக்கிறேன். கல்லுக்கடையை கவர்மெண்ட் லைசன்ஸ் அடிக்க நீங்கள் எடுத்துக்கங்க, வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணுங்க, டாஸ்மார்க்கை மூடுங்க, கஞ்சாவை ஒழிங்க, ஹான்ஸு புயலை ஒழிங்க, சிகரெட்டை ஒழிங்க, சிகரெட்டை அறவே ஒழிங்க. 4 கம்பெனி தான் இருக்கு ஐடிசி, எடுத்து மூடுங்க, ரெகுலேட் பண்ணுங்க, மக்களை நல்வழிப்படுத்துங்க, அரசாங்க பள்ளியோட தரத்தை உயர்த்துங்க. நீங்கள் அதானே சொன்னீங்க, செய்யுங்கன்னு சொல்கிறேன். தனியார் பள்ளிக்கூடத்துலேருந்து சாரசாரையாக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேரணும். நீங்கள் ஒரு வாரத்தை சொன்னால் கேட்பாங்க. இப்போ நம்ம கட்சியில் உள்ள பிள்ளைங்க எல்லாரும் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேருங்க, பள்ளிக்கூடம் வேறு மாதிரி ஆக போகுதுன்னு சொன்னால் வந்து சேர்க்க போகிறாங்க. இது செய்யுங்க, நிறைய வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் ஆட்டோலையும் கேமரா பண்ணீங்க வைங்க, முன்னுரிமை கொடுங்க. சிங்கிள் பொண்ணுக்கு சிங்கிள் போலீஸ், உனக்கெல்லாம் ஒரு போலீஸ் போட போகிறாங்க, அதான் சொன்னார் அவர். அதான் செய்யுங்கன்னு சொல்ல. சரி, உனக்கே சிரிப்பு வந்துட்டு பாருமா, எல்லாருக்கும் ஒரு போலீஸ் போட்டு பாதுகாப்பு கொடுங்க, நல்வழிப்படுத்துங்க. அதுக்கு தான் நான் வரவேற்கிறோன்னு சொல்கிறேன். ஏம்மா, இது ஸ்வீட்டு, இது வேப்பங்காய். ஸ்வீட்டாக இருந்தால் ஸ்வீட்டுன்னு சொல்ல தானே போகிறோம். இது சென்ட் வேற. உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க சார், நீங்க வந்துட்டு வாங்க நீங்க பண்ணுங்க அப்படி சொல்றீங்க. மணக்குது, சாக்கடைனா நாரும். நீங்க விஜய் சென்ட்டா இருங்க, மணந்து நல்லா மணக்குதுன்னு சொல்லுவீங்க. நான் தான் நாருன்னு சொல்லுவேன். ஓகே, சரி. இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா பெரும்பான்மையான டிஎம்கே ஓட்டர்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவர் சொன்ன வாக்குறுதிகளை பண்ண மாட்டாரு, இதெல்லாம் நடைமுறையில நடக்காது அப்படின்ட்டு இன்னமும் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்ன அதே ஆள்கள் இப்ப வந்துட்டு முக்காவாசி மக்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாம போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே மக்கள் கண்டிப்பா அப்படியே அவரு சிஎம்மா வந்தாலும் அவர் சொன்னது எதுவும் நிறைவேற்ற மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது? படிப்பறிவு இல்லாதவர்கள் படித்தவர்கள் ஜனநாயகத்துல கிடையாது. உங்களை யார் ஆளணும் ஆள வேண்டாங்கிறது தான் பொதுவான கருத்து. அப்புறம் ஏன் அப்ப டிவிக்கே ஓட்டர்ஸ தற்குறின்ட்டு பெரும்பான்மை அப்படி ஒரு லேபிள் குத்துறாங்க? அதை மறுக்க முடியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாருமே அப்படி 1.5 கோடி பேரும் தற்குறியா இருப்பாங்களா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. வாக்களிச்சிருக்காங்க, ஜனநாயகத்தோட முக்கியமானது வாக்கு. இன்னும் பாரு, 2 வாட்டி நகை வாட்டிட்டேன்னா கொஞ்சம் இருக்கு, கருப்பு இருக்கு. நான் இல்லைன்னு இந்த ஒரு விரல் இருக்கிறத தான் நம்மள எல்லாம் உயிரோடு விட்டுருக்காங்க இந்த நாட்டுல. ஓட்டு இல்லைன்னு வச்சுக்க, நம்மள மதிக்க சம்மஞ்சல்லிக்கு புரியப்பட மாட்டோம். ஓட்டு இருக்கிறது எல்லாரும் மதிக்கணும். இத்தனைக்கும் வீடு வீடா போகல, காலில் விழல, கையில விழல, வண்டி மேலேயே பசு மேலேயே இருந்து ஓட்டு வாங்கிட்டாரு பாருங்க. பிளைன் கேஸ்லயே ஓட்டு வந்துட்டு. நான் என்ன சொல்றேன், மக்களும் நம்பி இருக்கிறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்கிறதே வேண்டுதல். நீங்க எதுவுமே இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள புள்ள பார்க்க மாட்டாங்கன்னா எப்படி? அப்படித்தானே சொல்றாங்க. தெரியல, யார் சொன்னது, என் காதுக்கு வரலமா. நிறைய சோசியல் மீடியால எல்லாருமே ஓப்பனாவே போட்டுட்டு இருக்காங்க. நேரத்துல மன உளைச்சல் இருந்தேன், அந்த மாதிரிதான் மன உளைச்சல நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். நான் மன உளைச்சல் இல்லையே, வேப்பே தானே இருக்கு. இப்ப அது முடிஞ்சு போச்சு, அதை ஏத்துக்கணுமா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இதை விட வேற என்ன அரசியல் புரிதல் வேணும்? நிச்சயமா நான் ஏத்துக்கிட்டேன். நம்ம நிலைமை இதுதான், நம்ம நிலை இதுதான். நம்ம புள்ள பேண்டதுக்கு தங்கத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லம்மா. அது என்னவோ அதானே, யதார்த்தம் தானே. சொல்லுங்க நீங்க, யதார்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. எதுவா இருந்தா இதுதான் உண்மை. வந்துட்டாரு, நம்மள தன்னாவி பண்ணிக்கணும். நம்ம ஏன் தோத்தோங்கிறது முதல்ல ரியலைஸ் பண்ணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேம்மா, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு இவங்களுக்குள்ளே பங்காளி சண்டை போட்டாங்க, நடுவுல இவரை மறந்துட்டாங்கம்மா. அப்படி சொல்றீங்களா? அப்படிதான். இவங்க ரெண்டாவது நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெளிப்படையா நான் சொல்றேன், எல்லார்ட்டையுமே நம்மள ஒருத்தர் வீழ்த்திட முடியாதுங்கிற மனநிலை இவங்கள்ட்ட வந்துட்டுமா. டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லா கட்சியும் சேர்த்தேங்க, A to Z எல்லா கட்சியும் சேர்த்துருங்க, எதையுமே வெண்டிக்க வைக்காதீங்க. நம்மளெல்லாம் யாரா அடிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு மனநிலை இவங்கள்ட்ட வந்துச்சு. ஆனா அது ரொம்ப பெரிய பேக்கப் ஆகி போச்சு. ரெண்டாவது, இப்ப எல்லாருமே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாங்க, இந்த ஜனம் நினைச்சா என்ன ஒண்ணுமோ பண்ணிடுவோம் நம்மள. அதான் ஜனநாயகம். நல்லதுதான் இந்த பயம் வர்றது எல்லாத்துக்கும் இருக்கணும் தானே. எனக்கு சீமாலாம் கல்யாணம், அதுக்கு என்ன சொல்றீங்க? பாவம் இல்லையா? அண்ணன் சும்மா அப்படி இப்படி போய் சொல்லுவாரு, இலங்கை போனாதான் சொல்லுவாரு. அதெல்லாம் ஒரு ரூட் இப்படி லெஃப்ட் போய் ரைட் வர்றது தான். ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய கொள்கை இருக்குமா சீமான்ட்ட? நிச்சயமா இல்லைன்னா சொல்லாதீங்க, பெரிய கொள்கையை தாங்கி நிக்கிறாப்புல அவரு. கத்தி அவர்களாம் உண்மையிலே நைட்டெல்லாம் கண்ணு தண்ணி ஊத்துதுமா.
தரன்னு ஊத்துது. என்ன பண்றது? சிஎம் கேண்டிடேட்டே தோத்துட்டாருமா குளத்தூர்ல. இதை விட வேற என்னமா அரசியல் பேசுறது? அவ்வளவும் அவ்வளோ ஆதங்கம் மனசுக்குள்ள இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? ஜனநாயகம் அதுதானே. டெமோக்ரஸி ஜெயிச்சுட்டு அவ்வளவுதான். ஜனநாயகம் வென்றது. அவரை இன்னும் படத்தை ரிலீஸ் ஆன அவ்வளோதான். கொஞ்சம் அவங்க மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் போர்ஜரி பண்ணாம, சுருட்டாம, மற்றவங்க மாதிரி சுருட்டாம கொள்ளாம உண்மையான மாற்று அரசியல் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கட்சி மாறிடுவீங்க. கட்சியெல்லாம் மாற மாட்டோம். அது எனக்கு அது இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மள்ட்ட இருக்காதுமா. உங்களை விமர்சிக்கிற இடத்துல இருக்கிறேன். அந்த மாதிரி நான் உங்கள்ட்ட வந்து ஜாலரா கொட்டணும். ஜாலராவெல்லாம் கொட்ட முடியாது. நான் இப்படியே தான் இருப்பேன். ஆனா நீங்க கரெக்டா இவங்க ப்ரிப்பேர் பண்ணி அடிச்சாங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு யாரையும் நெருங்க விடாம பார்த்துக்கலாம். ஆனால் இவர்கள் இப்படி இருப்பார்களா என்ற கேள்விக்குறி. நான் இவிஎம் மிஷின்லாம் குறை சொல்லமா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பழசா இருக்கு பேச்சு. இந்த தடவை ஃபேரா நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. இல்ல அதை நம்ம குறை சொல்லி என்ன ஆக போறது இல்லை. ஆனாலும் இவ்வளோ ஓட்டு விழுவுமா, எவனை கேட்டாலும் இல்லைங்கிறாம்மா. அதாவதுமா காங்கிரஸ்ல இருந்து உடச்சி அறிஞர் அண்ணா உள்ள வந்தாருமா. அதுக்கு பிறகு காங்கிரஸ் உட்கார விடலை இன்னைக்கு வரைக்கும். மோர் தென் 70 years, 70 ஆண்டு காலம் திருப்பி காங்கிரஸ் உட்காரவே முடியல சிஎம்மா. அதே நிலை தானே இங்கேயும். 70 ஆண்டு கால திராவிடத்தை உடச்சி நீங்க உள்ள வந்துட்டீங்கல்ல. தமிழக வெற்றி கழகம் நீங்க பர்ஃபெக்டா அரசியல் பண்ணா நிக்க முடியுமா உங்கள்கிட்ட? திமுக அதிமுக பண்ணாங்கம்மா பர்ஃபெக்டா. ஏழை எளிய மக்களோட நின்னாங்க, கிட்டக்க நெருங்கவே முடியல. டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே மாறி மாறி விழுந்தது பாருங்க. ஏதோ இந்த தமிழ்நாட்டு மக்கள் நான் நன்றி சொல்றேன். எதிர்கட்சி தலைவராவது அமர விட்டீங்க, அதையும் சொதப்பி இபிஎஸ் உட்கார வச்சிருந்தீங்கன்னு வச்சேங்க. என்ன சொல்றது? சீலிங் வேற கிட்டக்க தான் இருக்கு, கயத்தை போட்டு தொங்க வேண்டியதுதான். வேற என்ன செய்யுது? அதுதான் பண்ணலாம். வேற என்ன எல்லாம் நம்ம பேசி வச்சிருக்க பேச்செல்லாம் 3 தலைமுறைக்கு இந்த கிட்ட வருதோ. எக்ஸிட் போல் எக்ஸிட் போலு அது அரசியல் போல் எவ்வளவு சுத்துறான்னு வச்சுக்க. உன்னதால தேடிக்கிட்டு இருக்கு. படத்துல கத்தியோட சார்லி ஒளிவாருல, ஜாதகம் பார்த்துட்டு சார்லி ஒளிவாரு, சார்லி ஜாதகம் பார்ப்பாரு. இன்னைக்கு கடை வரதா நீ நல்லா இருப்பேன், எனக்கு கடை எரிஞ்சு போயிடும். கத்தியோட சுத்தும். அவனை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு. ஏன்னா அதை பார்த்துதான் நிறைய பேர் ஓகே அதை விட ஹைலைட்டு, அண்ணா வணக்கம்ண்ணா இந்த வந்துடுறேண்ணா அப்படி பேட்டரி இப்படி இருப்பாரு. கேட்டுக்கிட்டீல யார்? சிங்கமுத்து. இதுல பேட்டரி போடல அப்படிம்பாரு. பேட்டரி போடல யார்? சிங்கமுத்து. அடிக்க ரெடி ஆயிடுவார். போடல. நான் அப்படி பார்த்துட்டு முக்காலமும் அறிந்த ஒருத்தன் பேட்டரி இருந்தாலும் பேசலாம், இல்லாட்டினாலும் பேசலாம்னு. இதுதாம்மா அந்த அரசியல் ஞானிகள். கொஞ்சம் பேர் தெரிஞ்சாங்க பாருங்க. அவங்க எல்லாம் பார்த்து விரைவில் வேறு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கு. அரசியல் ஞானிகள்ட்டு இதுல 13% இருக்கு, இதுல 12% இருக்கு, இதுல 6% இருக்கு, இதுல 3% இருக்கு. இருக்கிறா இங்க இல்லையட கதையை முடிஞ்சு போச்சே. நான் சொல்றேன் பெரிய பாண்டு அங்க அவங்கெல்லாம் நல்லா மிரண்டிருக்கோமா இவங்களெல்லாம் பார்த்து. சில அரசியல் நான் நினைச்சுக்கிட்டப்பா மனதளவுல ஒரு சந்தோஷமா, எப்பா நம்ம மட்டும் விட்டாளுடா, நம்மள பேர் நிறைய பேர் இருக்கான் நம்பிட்டு. ஆமா இல்ல நான் கூட விஜய் தோத்துருவாரு தான் பேசுறேன். நான் அந்த கணிப்பெல்லாம் சொல்லலை. இப்படி செய்வார் இப்படி ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சுக்கிறாங்க. அது என்னமா டிவி இது இவ்வளவு பெருசு வச்சுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படி தள்ளி விடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது காஞ்சிபுரம் தொகுதி. இங்க இவரை பாத்தீங்கன்னா அவரு அங்க பாத்தீங்கன்னா டேய் ஒன்னும் வேலைக்காக நாமினேஷன் கட்டணம்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காமா. தவேக்காவில 2 நாளைக்கு மட்டும் தான் ஆட்டோ டிரைவர் சேர்ந்திருக்காரு. எம்எல்ஏ ஆயிட்டாருமா. வேலைச்சேரியில சேர்ந்ததே 2 நாளைக்கு முன்னாடி தான். கேண்டிடேட் இல்லாம தவிச்சாங்க. எடப்பாடி தொகுதியில 234 தொகுதியில ஒரு தொகுதியில காசு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி விரட்டி விட்டாருமா. திமுக எதுவும் பண்ணவே இல்லை, ஏடிஎம்கே பண்ணாங்க. எடப்பாடி தொகுதியில நிக்கவே விடலையே அவங்க. ஆனா ஏடிஎம்கே திமுக நிறைய பேர் காசு கொடுத்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வித்தியாசம் சொல்றாங்கல்லம்மா. அப்ப எப்படி தாவேகா ஓட்டு ஒரு 40,000 ஓட்டு கழிச்சா அப்புறம் இபிஎஸ் ஓட்டு என்ன? பெருமை பிக்கிலும் ஏதாவது பேசிட்டு நடக்க கூடாது. கேண்டிடேட்டே நிக்க விடல, விரட்டி விட்டாங்க மிரட்டி. அதனால வந்திருக்கிறீங்க. நான் ஒரு 6 மாசம் உங்க அரசியல் விட்டு நோக்குவோம். வன்மத்துல கக்க வேண்டாம். இப்ப எதையும் இப்ப ஏதாவது கக்கி நம்ம மறுபடியும் முழுங்குற மாதிரி பண்ணி விட்டுறாங்க இந்த வேலையை. என்ன சொல்றீங்க? அவர் வன்மத்தையெல்லாம் கக்கலைன்னா விஜய் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்க அரசியலை உற்று நோக்குவோம். தவறு இருந்தால் சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டியமைதற்காக எங்களுக்கு நீங்கள் தருவது சிறை என்றாலும் அதையும் நாங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி.
சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.